அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர்களை மத்திய அரசு துஷ்பிரயோகம் செய்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் பன்முகத்தன்மையே அதன் வலிமை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். ஆளுநர்களை மத்திய அரசு துஷ்பிரயோகம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒவ்வொன்றும் அதற்கே உரிய குரலுடன் கூடிய மாநிலங்களின் ஒன்றியம் என்று ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவின் பன்முகத்தன்மையே அதன் வலிமை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொன்றும் அதற்கே உரிய குரலுடன் கூடிய மாநிலங்களின் ஒன்றியம் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு இடையூறு செய்ய ஆளுநர்களை மத்திய அரசு பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சியின் மீதான மத்திய அரசின் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர்களை மத்திய அரசு துஷ்பிரயோகம் செய்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் பன்முகத்தன்மையே அதன் வலிமை என்று அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொன்றும் அதற்கே உரிய குரலுடன் கூடிய மாநிலங்களின் ஒன்றியம் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு இடையூறு செய்ய ஆளுநர்களை மத்திய அரசு பயன்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுகளின் குரல் வலையை நெருக்க ஆளுநர்களை துஷ்பிரயோகம் செய்கிறது மத்திய அரசு. கூட்டாட்சியின் மீதான மத்திய அரசின் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுகளின் குரல் வலையை நெருக்க ஆளுநர்களை மத்திய அரசு துஷ்பிரயோகம் செய்வதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சியின் மீதான மத்திய அரசின் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்.